அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த நாளின் கூடுகையில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரத்தினால் ஆசீர்வதித்து பலப்படுத்தி இந்த வெள்ளிக்கிழமையின் காலை பொழுதை காண்பதற்கு என் தேவன் எங்களுக்கு கிருபை கொடுத்த தயவிற்காக சுதிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடு உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நம்மை அழைத்த தேவனுக்கு முதலாவது நன்றிகளை ஏறெடுத்து அவர் சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெள்ளிக்கிழமை நமக்கு ஆயத்த நாள். இந்த ஆயத்த நாளிலே நாம் எல்லாவற்றையும் ஆயத்தமாக செய்து முடிக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபசிந்தையோடு இந்த நாளை கர்த்தருடைய பாதத்தில் கடத்துவோம். நேற்றைய தினத்தில் அன்றாட வாழ்க்கையில் நாம் கடைப்பிடிக்கக்கூடிய குணங்கள் என்ன? கோபம், எரிச்சல், பொறாமை இவைகளை விட்டு விலக வேண்டும் என்று நேற்றைய தினத்தில் தியானித்தோம். இன்றைக்கு இரண்டாவது தினமாக அன்றாட வாழ்க்கையில் நாம் விட்டுவிடக்கூடிய இன்னொரு சம்பவம் உண்டு. அது என்னவென்றால் ஓயாத ஒழுக்கு, சண்டை. கணவன் மனைவிக்குள்ளாக சண்டை, பக்கத்து வீட்டுக்காரர்களோடு சண்டை, வெளியில் சண்டை மற்றும் பணிபுரியக்கூடிய இடங்களில் சண்டை, இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதை நாம் அறிவோம். ஆனாலும் இவைகளிலிருந்து நாம் விட்டு விலக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 13வது வசனத்தில் மனைவியின் சண்டை ஓயாத ஒழுக்கு என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. மனைவியோடு சண்டை போடுவது அடைக்கப்படாத ஓட்டை. அது எப்பொழுது ஆண் வேண்டுமானால் ஒழுகி கொண்டே இருக்கும். அதைத்தான் இங்கு ஞானி சொல்லுகிறார். ஒரு குடும்பத்தில் மனைவியோடு சண்டை போடுவது அவ்வளவு உகந்ததல்ல. கணவன் மனைவியோ அல்லது மனைவி கணவனோடு சண்டை போடுவது ஒழுக்கம் அல்ல. அதைத்தான் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 23-29 வாசிப்போம் என்றால், யாருக்கு சண்டைகள், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் என்று, யாருக்கு கலங்கின கண்கள் என்று ஞானி சொல்லும்போது அது யாருக்கு? அன்பு பிள்ளைகளே, நாம் காரணமில்லாமல் நமக்கடாத வழக்கில் தலையிடுவது, சம்பந்தமில்லாத காரியங்களில் ஈடுபடுவது, இவைகளில் நாம் பெறுவது கடைசியாக சண்டைதான். அதுவும் மதுபானம் பண்ணி தெரிகிறவர்கள் கூட மது அறிந்துவிட்டு தன் மனைவி பிள்ளைகளோடு சண்டை போடுவது, பின்பு அதிக மது குடித்தால் அங்கு தெருக்களிலோ சாலை ஓரங்களிலோ விழுந்து கிடப்பது, காயப்படுவது. இதைத்தான் ஞானி சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சண்டை வருவதால் வரக்கூடிய காயங்கள், சண்டை வருவதற்கு காரணம் என்ன என்பதை நாம் என்றைக்காவது யோசித்து பார்க்கிறோமா? நம்முடைய வாய்தான் சண்டை வருவதற்கு காரணம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்ன என்றால், 59வது சங்கீதம் 12வது வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாய் இருக்கிறது. அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாய் இருக்கிறது. யோபுவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நான் அல்ல, உம்முடைய வாயே உம்மை குற்றவாளியாக தீர்க்கிறது. உம்முடைய உதடுகளே உமக்கு விரோதமாக சாட்சியிடுகிறது என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் பேசும் பேச்சுக்களே நம்மை குற்றவாளியாக நியாயத்தீர்ப்பிலே கொண்டு நிறுத்தும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 15வது சங்கீதம் 3வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் நாவினால் புறம் கூறாமலும் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருந்து நீங்கள் உங்களை பரிசுத்தவான்களாக காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை அடக்க வேண்டும் என்றால்
வள்ளுவனையினார் சொல்லுகிறார், யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு நாவை அடக்க முடியாத ஒரு சூழ்நிலை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. என்னால் நாவை அடக்கவே முடியவில்லை என்று சொல்லக்கூடாது. அப்படி சொல்லுகிற பிள்ளைகள் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகள் அல்ல. நீதிமொழிகள் 12:13 சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி என்று சொல்லுகிறார். துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே அவனுக்கு கண்ணி என்று சொல்லுகிறார். யோபுவின் புஸ்தகத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு 9வது அதிகாரம் 20வது வசனத்தில், நான் என்னை நீதிமான் ஆக்கினாலும் என் வாயை என்னை குற்றவாளியாக்கும். நான் எனக்கு அடுத்த நிலையில் நான் என்னை நீதிமான் என்று எண்ணிக்கொண்டாலும் நான் பேசுகிற பேச்சே என்னை குற்றவாளியாக மாற்றும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 19வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய்ச்சொற்கள் அதை கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன் என்று சொல்லுகிறார். உன்னுடைய வாயின் சொற்கள் நிமித்தமே உன்னை நியாயம் தீர்க்கிறேன் என்று சொல்லுகிறார். லூக்கா 19:16 சொல்லுகிறது, உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாய் இருப்பாயாக என்று சொல்லுகிறார். வாய்ப்பேச்சு தான் ஒரு மனிதனுடைய குணத்தை பிரதிபலித்து காண்பிக்கிறது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 12வது அதிகாரம் 36வது வசனத்திலே, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 1 கொரிந்தியர் 15:33 வாசிப்போம் என்றால், ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும் என்று சொல்லுகிறார். நமக்கு சம்பந்தமில்லாத பேச்சுக்கள், நாம் சம்பந்தப்பட்டு இருக்க மாட்டோம், அதில் உள்ள பேச்சுக்கள் நம்முடைய குணலட்சணங்களை கெடுக்கும் என்று சொல்லுகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10:19 சொல்லும்போது, அதிகமான வார்த்தைகளை பேசுவதனால் சொற்களின் மிகுதியினால் பாவம் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எவைகளை பிரதிபலிக்கிறது என்று யோசித்து பார்ப்போம். அதிக பெரிய வீட்டில் சண்டைக்காரியோடு வாழ்வதை காட்டிலும் சமாதானத்தோடு ஒரு அறையில் வாழ்வது நல்லது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய காலத்து நியமங்கள் எப்படிப்பட்ட வல்லமைகளை நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறது என்பதை யோசித்து, எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் சண்டைக்கு காரணமாய் இருக்கிற பேச்சுக்களை நாம் குறைக்க வேண்டும். உதாரணமாக எபேசியர் 4:29 சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் வாயினால் எந்தவித கெட்ட வார்த்தைகளும் உங்களுக்குள் புறப்படலாகாது, பேசக்கூடாது. நீங்கள் பேச வேண்டும் என்று விரும்பினால் ஒருவனுக்கு பக்தி வரக்கூடிய வார்த்தைகளை, ஆண்டவரை குறித்த வார்த்தைகளை பேசி அவனை நல்லொழுக்கப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த சண்டைகள் வருவதற்கு காரணம் என்ன என்பதை நாம் உணர முடியவில்லை. ஏனென்றால் ஒருவர் பேசுகிற பேச்சை கேட்டு நமக்கு கோபம், எரிச்சல் வரும். அதற்கு நானும் சளைத்தவன் அல்ல என்பதை நாம் நிரூபித்து காண்பித்து விடுகிறோம். இது வேண்டாம், கூடாது என்று சொல்லுகிறார். பொறுமை கடலினும் பெரிது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் பேசுவதற்கு
பொறுமையாயும் என்று யாக்கோபு 1:19 வாசிக்கிறோம். கேட்பதற்கு தீவிரமாயும் பேசுவதற்கு பொறுமையாயும் கோபப்படுவதற்கு தாமதமாயும் இருங்கள் என்று யாக்கோபு 1:19 வாசிக்கிறோம். எனவே எந்த நிலையிலும் நமக்கு எதிராக பேசுகிறவர்கள் விவாதம் எழும்பும் முன் அந்த இடத்தை விட்டு கிளம்ப வேண்டும் என்று ஞானி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். சண்டை என்பது மதகுகளை திறந்துவிட, அடைக்கப்பட்ட மதகுகளை திறந்து விடும்போது தண்ணீர் எவ்வளவு வேகமாய் வருகிறதோ அதை போல நாம் வாயை அடக்கவில்லை என்றால் அவ்வளவு பெரிய கோபம் வரும். அது பின்பு பெரிய கவலையை நமக்கு உண்டு பண்ணும். இன்றைக்கு நடக்கக்கூடிய சண்டைகள், கொலைகள் இவைகள் எல்லாமே வாய்ப்பேச்சினால்தான். எனவே ஒருவர் பேசும்போது மற்றொருவர் விட்டு கொடுத்து பொறுமையாக இருந்தால் அந்த வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். அடுத்து ஒரு அன்றாட வாழ்க்கையில் நாம் கை கொள்ளக்கூடிய குணம் என்னவென்றால் ஆடை அணிதல். உடைகள் உடுத்தும் நாம் குடும்பத்தை பற்றி மற்றவர்களை யோசிக்க வைக்க வேண்டும். நம் வீட்டில் உள்ள பிள்ளைகள் ஆடைகள் உடுத்தும்போது, ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ ஆடைகள் உடுத்தும்போது அது நம்மை பெற்றோர்களை குறித்து யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரித்து கொள்ள வேண்டும். தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லும்போது நம்முடைய நடத்தை, நம்முடைய உடுத்துதல் இவைகள் எல்லாம் நம்முடைய நற்கிரியைகளுக்கு ஏதுவாக இருக்க வேண்டும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆடைகளில் 2 வகை உண்டு. ஒன்று மேனியை மறைக்கக்கூடிய ஆடை, இன்னொன்று மற்றவர்களை மயக்கும் ஆடை. சிலர் உடுத்தும் மிகுந்த கண்ணியமாக இருக்கும். சிலர் உடுக்கும்போது உடைகளை பார்த்து உணர்ச்சி வசப்படுவோம். அதாவது சரீரத்தின் அங்கங்கள் வெளியில் தெரியுமாறு இன்றைக்கு அநேகர் உடுத்து கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். மேலை நாடுகளில் இந்த கலாச்சாரம் மிக மிக அதிகமாக காணப்படுகிறது. அது இந்தியாவில் கூட, வட இந்தியாவில் நாம் பார்ப்போம் என்றால் இப்படிப்பட்ட ஆடை அணிபவர்களை நாம் பார்க்க முடியும். இந்த கலாச்சாரம் தமிழகத்தில் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன் இருந்தது இல்லை. பெண்களும் ஆண்களும் சரி, நல்ல உடல் தெரியாத பக்குவத்திலே ஆடை அணிவார்கள். ஆனால் இன்றைக்கு பெண்களும் ஆண்களும் சரி, அரைக்கால் ட்ரவுசர் போட்டு ஆண்களும் பெண்களும் சரி, தொப்புள் கொடி தெரிய, மார்பகங்கள் தெரிய ஆடை உடுத்து கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். அது இன்றைக்கு ஆடை சுதந்திரமாக மாற்றப்பட்டு விட்டது. இதற்கு பெரிய பெரிய நிறுவனங்களில், பெரிய பெரிய மேடை பேச்சுக்களில் ஆடை சுதந்திரம், எப்படி வேண்டுமானாலும் ஆடை உடுத்தலாம், நீங்கள் ஏன் அதை பார்க்கிறீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு பெண்கள் துணிந்து விட்டதை நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அது அல்ல. ஆடைகள் என்பது நம்முடைய நிர்வாணத்தை மறைப்பதற்கு தான் ஆடைகளை தவிர, அரை நிர்வாணத்தை காட்டுவதற்கு அரை ஆடைகளை உடுக்கக்கூடாது. அதைத்தான் அங்கு பவுல் சொல்லுகிறார். உங்களுக்கு தகுதியான வஸ்திரத்தை நீங்கள் உடுத்திக் கொள்ள வேண்டும். அது யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உடுத்த வேண்டிய ஆடை தகுதியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஆலயம் செல்வதிலும் கூட பெண்கள், ஆண்கள் அரை நிர்வாண ஆடையை போட்டு வருவதை நான் பார்த்திருக்கிறேன். அரைக்கால் ட்ரவுசர், டிஷர்ட் போட்டு ஆலயத்துக்கு வரக்கூடிய ஆண்கள்,
அரைக்கால் கச்சா உடுத்தி இடுப்புக்கு மேல் மார்பகங்களை மறைக்கிற ஆடையை உடுத்தி இருக்கக்கூடிய பெண்களையும் நாம் பார்க்க முடியும். அன்பு பிள்ளைகளே, இவர்கள் தகுதியான வஸ்திரங்களா? இந்த ஆடைகளை அணித்து ஆலயத்திற்குள் செல்லும்போது ஆண்டவர் அவர்கள் ஜெபிக்கின்ற ஜெபத்தை கேட்பாரா? அவர்கள் பாடுகிற பாடல்களை ஆசீர்வதிப்பாரா? இதை குறித்து அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களும் சபை போதகர்களும் கண்டிப்பாய் கண்டிக்க வேண்டும். சபை போதகர்கள் கண்டித்தால் ஆலயத்திற்கு ஆட்கள் வரமாட்டார்கள். பெற்றோர்கள் கண்டித்தால் பெற்றோர்களோடு பிள்ளைகள் சண்டையிடக்கூடிய காலம். எனவே இதை அநேகர் செய்யக்கூடாது என்று விரும்பி தனக்கு ஏற்றபடி இது ஒரு நாகரிகம் என்று கருதி பெற்றோர்களும் விட்டு விடுகிறார்கள், போதகர்களும் விட்டு விடுகிறார்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இது எந்த அளவு நமக்கு துன்பத்தை கொண்டு வரும் என்று நாம் மாற்றிக்கொள்ளும்போது தான் அது நமக்கு தெரியும். அப்பொழுது புலம்பி பிரயோஜனம் இல்லை. பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்து, அப்பொழுது அவன் அதை முதிர்வயதில் விடாது இருப்பான். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்ற பழமொழி நம்முடைய தமிழில் உள்ளது. வேதமும் அதைத்தான் சொல்லுகிறது. பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்து, அப்பொழுது அவன் அதை முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பான் அதிலே. இன்றைக்கு இந்த அனுதின வாழ்க்கையில் நாம் கை கொள்ளக்கூடிய இந்த குணங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை யோசித்து, இதிலே நான் சொன்னது தவறுகள் இருக்கும் என்று யாரும் கருத வேண்டாம். உண்மையைத்தான் சொல்லுகிறேன். ஒருவேளை இதை தவறு என்று நீங்கள் நினைத்தால் எது தவறு என்று எனக்கு சொல்லுங்கள். அந்த தவற்றை நான் திருத்திக் கொள்கிறேன். இது உண்மை என்று சொன்னால் கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோர்கள், போதகர்கள் உங்கள் சபை மக்களையும் உங்கள் பிள்ளைகளையும் சரியான பாதையில் நடத்தி தேவனுக்கு பயப்படுகிற ஒரு அனுபவத்தோடு பிள்ளைகளை வளர்த்துங்கள். அப்பொழுது நம்முடைய அன்றாட வாழ்க்கை நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். இப்படிப்பட்ட அனுகூலத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் பெற்று அதன்படி நடக்க தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்குள் உம்முடைய வேத நியாயத்தின்படி நாங்கள் கை கொண்டு உம்முடைய வேத உபதேசத்தின்படி நாங்கள் நடக்க, எங்கள் பிள்ளைகளை நடக்க, எங்களுடைய சபை மக்களை நடக்க எங்களுக்கு வழிவகுத்தீர். இந்த 2 நாள் போதனைகளே நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய குணங்கள் என்ன என்பதை கற்றுக் கொடுத்தீர். அதன்படி நடக்க எங்களுக்குள் பலன் நீர் தர வேண்டும் என்று உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கண்டிப்பு அவசியம் ஆண்டவரே. அந்த கண்டிப்பு இல்லை என்றால் மக்கள் சிதறி போய் விடுவார்கள், பெற்ற பிள்ளைகளும் சிதறி போய் விடுவார்கள். அப்படிப்பட்ட அனுகூலத்தை நாங்கள் பெறாமல் பிள்ளைகளை நாங்கள், சபை மக்களை நாங்கள் எங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் உம்முடைய ஒத்தாசையோடு வைத்து நல்வழிப்படுத்த எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு அந்த பாரத்தை தாரும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த நல்யுக்தியை தந்து காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தைகள் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நல்ல பலனை கொடுக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஒரு மாற்று வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.